ஹாய் எவ்ரிவன் அண்ட் வெல்கம் பேக். ஃபஸ்ட்டு மட்டன் கறி பண்ணுறதுக்கு நான் ஒரு 1/2 கிலோவுக்கு மட்டன் பீஸை வந்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ணி வாஷ் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இப்போது ஃபஸ்ட்டு மட்டன் வேக வச்சுக்கலாம். அதுக்கு குக்கரில் வந்துட்டு நான் வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்ச மட்டனை சேர்த்துக்கிறேன். அது கூடவே கல் உப்பு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். மட்டன் வேக வைக்கும் போதே நல்லா வேக வச்சிட்டிங்கனாக்கா அந்த தண்ணியோடு ஊற்றி சமைக்கும் போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இது கூடவே 2 கொத்தளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். ஒரு பச்சை மிளகா, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற குழம்பு பொடி இருக்கும் இல்லையா, அதை சேர்த்துக்கிறேன். அண்ட் 1 டேபிள் ஸ்பூன் மட்டன் மசாலா, கொஞ்சோண்டு சோம்பு, கொஞ்சம் மிளகு சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் போட்டு வேக வைக்கும் போது பார்த்திங்கன்னா இந்த தண்ணி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். இதை வேக வச்சு இந்த தண்ணியோடு சேர்த்து சமைக்கும் போது குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக வரும். இப்போ இதை வந்துட்டு ஒரு 7லேருந்து 8 விசில் வரைக்கும் வச்சுக்கிறேன். என்னோடய மட்டன் வந்துட்டு கொஞ்சம் பெரிய ஆடுங்கிறதுனால இப்படி வைக்கிறேன். குட்டி ஆடாக இருந்தாக்கா விசில் கம்மியாக வச்சுக்கோங்க. மட்டன் வேகிறதுக்குள்ளே இப்போ எண்ணெயில் வந்துட்டு பார்த்திங்கன்னா பட்டை, கிராம்பு, சாம்பெல்லாம் போட்டு 2 கொத்த கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். அது கூடவே ஒரு 20லேருந்து 25 சின்ன வெங்காயமும் சேர்த்து சின்ன வெங்காயம் கொஞ்சம் சாஃப்டாக வரைக்கும் வதக்கிக்கலாம். இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா 2 தக்காளி, இது கூடவே கல்லுப்பு. நீங்கள் சமையலில் தூளுப்புக்கு பதிலாக கல்லுப்பு சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது கூடவே வந்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினாலாம் சேர்த்துட்டு 2 உருளைக்கிழங்கு தோல் சீவி நறுக்கி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் மட்டன் மசாலா, 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் காரப்பொடி சேர்த்துருக்கேன். காரப்பொடி உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையும் ஒரு வாட்டி கலந்துட்டு நம்ம வேக வச்ச மட்டனை வந்துட்டு இந்த தண்ணியோடு சேர்த்து இதில் ஊற்றி சேர்த்துக்கலாம். இப்போ குழம்புக்கு தேங்காய் அரைச்சி ஊற்றுற மாதிரி இருந்தால் இதை சேர்த்துக்குங்க. 1/2 கப்பு தேங்காய், ஒரு 15 முந்திரி பருப்பு, 2 கொத்து கருவேப்பிலை, ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு, இதெல்லாத்தையும் தண்ணி விட்டு நல்ல பேஸ்ட் போல் அரைச்சிக்கலாம். நீங்கள் தேங்காய் சேர்க்க வேணானாக்கா கடைசி ஸ்டெப்போடு நிறுத்தி ஒரு நல்லா கொதிக்க விட்டு அப்புறமா இறக்கி சர்வ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நான் வந்துட்டு இந்த மட்டன் அந்த வதக்கின வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கொதிக்க வச்சாச்சு. இப்போ இது கூடவே அரைச்ச தேங்காவையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்துட்டு அடுப்பில் வச்சு தேங்காயோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு இறக்குனா ரொம்பவே சிம்பிள் அண்ட் டேஸ்டியான மட்டன் குழம்பு ரெடி. இது ரொம்ப சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாம். நீங்கள் மட்டன் வேக வைக்கிற டைம் மட்டும்தான் இதுக்கு தேவை. ஸோ லஞ்சுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்துட்டு ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக் பண்ணுறதுக்கு, அதாவது அரிசி மாவு புட்டு செய்கிறதுக்கு வீட்டில் செஞ்ச இடியாப்பம் மாவில் வந்துட்டு ஒரு கப் எடுத்து போட்டிருக்கேன். இந்த மாவில் வந்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். கடை மாவுனாக்கா கொஞ்சம் வித்தியாசப்படும். இது வந்துட்டு வீட்டிலே செஞ்ச இடியாப்பம் மாவு, ரேஷன் அரிசியில் பண்ணது தான். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாம். லைட்டாக கட்டியாக இருக்கணும். ரொம்பவே தண்ணி ஊற்றிடக்கூடாது. சும்மா தெளித்து இந்த மாதிரி இருக்கணும். பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். உதிரியாக இருக்கணும் மாவு, ரொம்ப கட்டி தட்டக்கூடாது. நீங்கள் பிசைஞ்சதுமே பார்த்தீங்கன்னா இந்த மாவு சாஃப்டாக தெரியணும். உங்கள் கை வச்சு எடுத்திங்கன்னா அந்தளவுக்கு லைட்டாக தண்ணி ஊற்றி கலந்ததுக்கப்புறமா இட்லி பாத்திரத்தில் இது மாவு அப்படியே எல்லாத்தையும் கொட்டி நல்ல ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். வீட்டில் சேர்க்குறதுக்கு ஏலக்காய் தூள் அரைக்க போகிறேன். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு எவ்வளோ ஏலக்காய் வேணுமோ அந்தளவுக்கு எடுத்துக்கலாம். ஏலக்காய் பார்த்திங்கன்னா ஜென்ரலாக நம்ம காய வச்சு மிக்சியில் அரைச்சா கூட இந்த மாதிரி தான் வரும். ரொம்பலாம் பவுடராக வராது. ஸோ ஏலக்காய் வந்துட்டு ரொம்ப பவுடராக வர்றதுக்கு என்ன பண்ணணுன்னா, இந்த ஏலக்காய் கூடயே வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். எப்படியும் நம்ம ஏலக்காய் தூள் வந்துட்டு இனிப்பில் தான் நிறைய யூஸ் பண்ணுவோம். அதனால் நான் சர்க்கரை சேர்த்து அரைக்கிறேன். சர்க்கரை சேர்த்து அரைச்சதுக்கப்புறமா பாருங்கள், முக்கால்வாசி பவுடர் ஆகிடுச்சு. தோல் வந்துட்டு ரொம்ப ஹார்டாக இருந்தால் அது கண்டிப்பாக பவுடர் ஆகாது. பட் முதல்ல விட நல்ல பவுடர் ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம புட்டு வேக வச்சதுனால ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை இட்லி பாத்திரத்துலேருந்து எடுத்து வேறு ஏதாவது ஒரு வைடான பாத்திரத்துக்கு வந்து மாற்றிடுங்க. மாற்றி வந்துட்டு கையாலே நல்லா உதுத்து விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு உதுத்து விட்டதுக்கப்புறமா ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கிறேன்.
அதுக்கப்புறமா நம்ம அரைச்ச ஏலக்காய் தூள் பாருங்கள் எவ்வளோ பொடியாக இருக்குன்னு. இந்த ஏலக்காய் தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன்லேருந்து 1/2 டீஸ்பூன் வரைக்கும் உங்கள் தேவைக்கு தக்கன சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு சர்க்கரை வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ விருப்பமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்து எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுறலாம். அவ்வளோதான், ஹெல்த்தியான அரிசி மாவு புட்டு அண்ட் டீயோட எங்களோட ஈவினிங் ஸ்நாக் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ வந்துட்டு பார்த்திங்கன்னா ஜஸ்ட் எங்களோட ஈவினிங் ஸ்நாக்ஸ் அண்ட் மட்டன் குழம்பு ரெசிபி வந்துட்டு ரொம்ப சிம்பிளான ஒரு மட்டன் குழம்பு ரெசிபி தான் ஷேர் பண்ணியிருக்கேன். பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாம். ஸோ அந்த 2 ரெசிபியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.